ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லால் கப்தானோட ஸ்டோரேஜ் டிவிஷன்ல இருக்கும். ஸ்டோரேஜ் டிவிஷன்ல எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டோரேஜ் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். டே டு டே சப்ளை என்ன இருக்கு, இந்த இடத்துல இருந்து ஆர்டர் எடுத்துட்டு உடனே நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு இன்னொரு வாட்டி காமிச்சிடுற திருப்பியும். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீமியம் அசாம் டீ. ஸோ ரெட் கலர் பேக்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் லால் கப்தான். ஸோ இது வந்து ஒரு பிரீமியம் அசாம் டீ. இதுல பாத்தீங்கன்னா 250 கிராம் பவுச்சஸும் கிடைக்கும் உங்களுக்கு வேணும். இந்த 500 கிராம் பவுச் கூட கிடைக்கும் இதுல. ஸோ இது 1/4 கிலோ, இது 1/2 கிலோ ரெண்டுமே. ஸோ இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், மாடர்ன் டீ அவுட்லெட்ஸ், இண்டஸ்ட்ரி, ஃபேக்டரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இந்த பொருள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். லால் கப்தான் இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்து இந்த பர்டிகுலர் பிரீமியம் அசாம் டீ ரெட் பவுச் வந்து ஒரு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட். ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதோட ஒரு பெரிய நல்ல கிரேட் இன்னும் காமிக்கிறேன் நானு. ஸோ அது பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அசாம் டீ. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கை ப்ளூ கலர்ல இந்த பேக்கெட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அசாம் டீ. சிக்னேச்சர் அசாம் டீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பிரீமியம் டீயோட சிக்னேச்சர் டீ ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்னா, ஸோ சிக்னேச்சர் டீல பாத்தீங்கன்னா டாப் ஹில் ஓட டீ பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இதுல. ஸோ மவுண்டனோட டாப்ல இருக்கும், அதோட இலை தான் நம்ம வாங்கிட்டு அதை இந்த டீ பவுடர் ப்ராசஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்னேச்சர் அசாம் டீல வந்து வெறும் டீ பவுடர் இல்லாம இது கூட ஆர்த்தடிக்ஸ் லீஃப்னு லாங் லீஃப் ஒன்று வரும். ஸோ அது வந்து இது கூட பிளெண்ட் ஆயிருக்கும். ஒரு 90% டீ பவுடரு, 10% அந்த ஆர்த்தடிக்ஸ் லீஃப். ஸோ ஆர்த்தடிக்ஸ் டீ ஒரு டீயோட பிளெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது ஒரு வண்டர் டீன்னு சொல்லலாம். நீங்க வந்து உங்க வீட்டில் யாருன்னா கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெமரபிளான டேஸ்ட் நீங்க கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த டீயை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்னேச்சர் அசாம் டீ ஃப்ரம் லால் கப்தான், ப்ளூ கலர் பேக்கெட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேவர் செக்மெண்ட்ல போயிடலாம். ஃபிளேவர் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மசாலா டீ இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் ப்ராடக்ட் நம்மளுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேக்கெட் இதுல வந்து மசாலா மிக்ஸ் ஆயிருக்கும். டீ தூளோட பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, ஏலக்காய், லவங்கம், பட்டை இந்த மாதிரி பொருள் எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம டீ தூளோட பிளெண்ட் பண்ணிடுவோம். பிளெண்ட் பண்ணி இது பாயில் பண்ணி நீங்க குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மசாலா ஃபிளேவர் ரொம்ப அருமையா வரும் டீல. ஒரு மசாலா ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த டீயை நீங்க வந்து ட்ரை பண்ணணும். நம்ம லால் கப்தான்ல இருந்து காடமம் டீ. ஸோ காடமம் டீல பாத்தீங்கன்னா டீ பவுடரோட நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான ஏலக்காய் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இதுல. இதோட ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பிகாஸ் நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டீ. ஸோ இந்த டீயை வந்து நீங்க போட்டு குடிக்கும் பொழுது ஒரு ஏலக்காய் ஃபிளேவர் அப்படியே உங்களுக்கு தூக்கி அடிக்கும். அந்த டேஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு உங்க மைண்ட்ல அப்படியே சுத்திட்டே இருக்கும். அவ்வளோ நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான டீயா இருக்கும் இது. ஸோ இதுவும் லால் கப்தான் ஹவுஸ்ல இருந்து கண்டிப்பா இந்த ஃபிளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லால் கப்தானோட டீ வெரைட்டிஸ் எல்லாம் இப்ப பார்த்தோம். டீ வெரைட்டிஸை விட்டு நெக்ஸ்ட் வந்து காஃபி வெரைட்டிஸ். காஃபி கூட பாத்தீங்கன்னா லால் கப்தானோட வந்து ரொம்ப ஃபேமஸான காஃபீஸ். காஃபி வந்து த்ரூ அவுட் இந்தியா நம்ம காஃபி வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ காஃபில பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் காஃபி. ஸோ ட்ரெடிஷ்னல் காஃபில பாத்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபியோட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ மட்டும்தான் நம்மளுது. 80% வந்து பியூர் காஃபி, 20% தான் சிக்ரி நாங்க ஜாஸ்தி யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா சிக்ரி எவ்வளவு ஜாஸ்தி யூஸ் பண்ணீங்களோ உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். டேஸ்ட் வேணா நல்லா வரும் உங்களுக்கு, பட் கண்டிப்பா உடம்புக்கு கெடுதல். அதனால நாங்க அந்த இதுவை பாயிண்ட் ஒரு மைண்ட்ல வச்சுட்டு நாங்க வந்து ஒரு மினிமம் சிக்கரி என்ன யூஸ் பண்ணுமோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான காஃபி. நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பிராமின் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ இதை வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்க நம்மக்கிட்ட. இதில் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அருமையாக வரும். நீங்கள் காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே அந்த காஃபியோட ஸ்மெல் அப்படி இருக்கும். பக்கத்து விண்டோ இருந்தால் பக்கத்து வீட்டில் கூட ஸ்மெல் பண்ணுவாங்க, பக்கத்தில் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பண்ணிட்டு. அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இதில், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபில்டர் காஃபி பார்த்தாச்சு. நம்ம இன்னொன்று வந்து இது இன்ஸ்டன்ட் காஃபி வந்து பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்னு வந்து 70 கிராம், இன்னொன்னு வந்து 180 கிராம். ஸோ இதோட காஃபியோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3-in-1 பேக்கேஜிங் சொல்லலாம். ஸோ இதுல வந்து நீங்க ஹாட் காஃபி பண்ணலாம், கோல்ட் காஃபி பண்ணலாம், மில்க் ஷேக் பண்ணலாம், தரமான பிளாக் காஃபி வேணா அது கூட இதுல பண்ணலாம். இந்த காஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் காஃபி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை யூஸ் பண்ணிட்டு நிறைய கஸ்டமர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சார் இந்த மாதிரி காஃபி தான் நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம்,
பட் ஃபைனலி வி ஹவ் காட் இட். உங்க காஃபி குடிச்சா எனக்கு அந்த ஹிட் ஒன்று கிடைக்குது கரெக்டா. ஸோ இந்த காஃபி குடிச்ச அப்புறம் நாங்கள் எந்த காஃபியும் யூஸ் பண்ண முடியல எங்களால். ஸோ அந்த மாதிரி வந்து ஜென்யூனாக இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் எனக்கு இந்த காஃபிக்கு கிடச்சிருக்கு. இது காஃபி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரானுவல்ஸாக இருக்கும், பவுடராக இருக்காது, கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாலில் இல்லை தண்ணியில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஆஸ் பர் மை கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் டு ட்ரை திஸ் ஒன். டீ காஃபி இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னொரு வந்து இப்போ ஸ்பைஸ் கேட்டகரியில் நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. சாய் மசாலா பவுடரில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் இருக்குது, நம்மக்கிட்ட கார்டமம் இருக்குது, சின்னமன் இருக்குது, ஜிஞ்சரு, பிளாக் பெப்பரு. ஸோ இது எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து தான் இந்த கிரைண்ட் பண்ணது தான் இந்த பவுடர், சாய் மசாலா பவுடர். ஸோ இந்த சாய் மசாலா பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 கிளாஸ் டீ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனை எடுத்து உள்ளே போட்டுடணும். ஸோ உள்ளே போட்டு டீயோட நல்லா கொதிக்கும் பொழுது இந்த மசாலா பவுடர் வந்து நல்லா டீயோட பிளெண்ட் ஆகிட்டு நீங்கள் குடிக்கும் பொழுது இந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு மசாலா டீ பண்ணணும்னா இந்த ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து வெறும் டீல மட்டும் கிடையாது, இதை வந்து நீங்கள் பாலில் போட்டிங்கன்னா மசாலா பால். இதே உங்களுக்கு தொண்டை எரிச்சல், காய்ச்சல் அந்த மாதிரி எதனா இஷ்யூ, இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இஷ்யூ எதனா இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த ஒரு 1/2 ஸ்பூனை உள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே கன்சியூம் பண்ணால் உங்களோட த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும். இதில் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் எதுவுமே கிடையாது, வெறும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பியூர் அண்ட் பியூர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் 100%. ஸோ தாராளமாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ இந்த வந்து லால் கப்தான் ஹவுஸ்லேருந்து சாய் மசாலா பவுடர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பவுடர். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ லால் கப்தான் ஹவுஸோட நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸ் வைஸில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா டாக்டர்லேருந்து எல்லாருமே எடுத்து இதை வந்து கன்சியூம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது சொல்றதுனால ஸோ இந்த செக்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு 3-4 ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம லால் கப்தான்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிரீன் டீ செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃப்ளவரை எடுத்து வாட்டரில் போட்டு பாயில் பண்ணால் போதும். ஸோ பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பிங்க் கலர், ரெட்டிஷ் கலரில் ஒரு வாட்டர் ஒன்று டெவலப் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் அதில் ஹனி ஆட் பண்ணலாம், லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைபிஸ்கஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் அண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக இது உங்களுக்கு காமிச்சேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு கேமமைல்னு சொல்லுவாங்க. கேமமைல் வந்துட்டு ஒரு காம்னஸ், பாடி காம்னஸ்க்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க இதை. ஸோ கேமமைல் ஃப்ளவர் வந்துட்டு அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஒரு வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துவிட்டுனா ஒரு கோல்டன் கலரில் ஒரு வாட்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ காமாக இருக்கும். ஸோ கன்சியூம் பண்ணாலும் உங்கள் பாடிக்கு வந்து ரொம்ப காம்னஸ் கிடைக்கும், நல்ல ஸ்லீப் வரும் இதில். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டாக்டர் சஜஸ்டட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லாவெண்டர் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லாவெண்டர் ஃப்ளவர் இருக்குல்ல, அதே ஃப்ளவரை வந்துட்டு நேச்சுரல் ஃப்ளவரு, இதையும் அதே ப்ராசஸ் தான். சேம் நீங்கள் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாவெண்டர் கலரில் உங்களுக்கு ஒரு வாட்டர் ஒன்று டெவலப் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் எந்த லெமனும் எந்த இதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இதை வந்து நீங்கள் ராவாகவே குடிக்கலாம். ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ராக் கிரீன் டீ இருக்குது. கிரீன் டீ இல்லாமல் நம்மக்கிட்ட டிப்பில் கூட இருக்குது. கிரீன் டீயில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் இருக்குது, லெமன் டிப் இருக்குது, துளசி டிப் இருக்குது, ஜிஞ்சர் டிப் இருக்குது, ப்ளூ ஃப்ளவர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது லால் கப்தான் ஹவுஸில். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா இது உபயோகத்துலேருந்து எடுத்து வேலை செய்கிற இடத்துல வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் யாருன்னா கெஸ்ட் வராங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கே ஒரு டீ வேணும், அந்த மாதிரி பொருள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதே நீங்கள் யாருன்னா கிஃப்ட் பண்ணணும்னா கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு டீ கடை ரன் பண்ணீங்கன்னா டீ கடைக்கு தேவையான டாப் டு பாட்டம் இன்க்ரீடியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது.